நிதிச்சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா? உங்களின் அவசர நிதி தேவைகளுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் 3 லட்சம் பிரான்கள் வரை கடனாக பெறலாம். கிரெடிட் பாண்ட்.cn. இலவச ஆலோசனைகளுக்கு 07659 நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியினோட சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு ரொம்பவே முக்கியமானது, மிக முக்கியமான ஒரு வரிமுறை மாற்றம் சம்பந்தமான சர்ச்சையோடு சிக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கலாம். சுவிட்சர்லாந்துல விரைவில் ஒரு மக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட போகுது. தனிநபர் வரிமுறை மாற்றம் சம்பந்தமாக என்ன சொன்னால் சம்பந்தமான விவாதம் இப்போது தீவிரமடைந்ததாகவே பார்க்கப்படுது. பல வருஷங்களாகவே சமூக அமைப்புகளும் சரி, பிரசார குழுக்களும் சரி, இது தொடர்பான முன்மொழிவுகளை வச்சுட்டே இருக்காங்க. அதாவது திருமண அபராதம் என்ற ஒரு பொதுவான சொல் தீவிரமா பரவி கிடக்கு. இந்த வரி சிக்கலை முடிவுக்கு கொண்டு வரணும் என்றுதான் இவங்க எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்கு. இப்போதைய வரிமுறையை எடுத்துக்கிட்டா, இருவருமே வருமானம் பெறக்கூடிய திருமணமான தம்பதிகள் எடுத்துக்கிட்டா, திருமணம் செய்யாம தனித்தனியா அவங்க வாழ்ந்து வராங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அவங்க செலுத்த வேண்டியது இவ்வளவுதான் என்ற வரி இருந்தா அதையும் விட அதிக வரி செலுத்த வேண்டும் என்ற துர்ப்பாக்கிய நிலை உருவாகி இருக்கு. இதுதான் திருமண அபராதம் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அதே சமயத்துல ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் சம்பாதிக்கிற குடும்பம் அப்படின்னு இருந்தா சில நேரங்கள் அவங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பம் இருக்கு. இதனால வரி அமைப்பில சமநிலை இல்லை, நிச்சயமற்ற தன்மை இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே வைக்கப்பட்டிருக்கு. அதனால புதிய திட்டத்தினுடைய அடிப்படை யோசனை என்னன்னா, திருமண நிலையை அடிப்படையாக எடுத்துக்கொள்ளல, ஒவ்வொரு நபரையும் அடிப்படையாக எடுத்து தனித்தனியா வரி விதிக்கணும் என்ற முறையை அறிமுகப்படுத்த போறாங்க. ஆதரவாளர்கள் இதனால என்ன நடக்கும்னா, வேலை வாய்ப்பு சந்தையில பெண்களோட பங்கேற்பு அதிகரிக்க போகுது. ஏன்னா அவங்களும் வரி கட்டணும் என்றதால அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். எப்படியாவது உழைக்கணும் என்ற சந்தர்ப்பத்துல பெண்களினுடைய பங்கேற்பு அதிகரிக்கும் என்றாங்க. அதோட குடும்ப வருமானத்தில் ஒரு சமநிலை ஏற்படும் என்று வாதிடுறாங்க. சுவிட்சர்லாந்து அரசியலமைப்பில குடும்ப கொள்கையத்தோட வரி சமத்துவம் தொடர்பான விவாதங்கள் நீண்ட வரலாறு கொண்டதாகவே இதன் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். இந்த நிலையில வலதுசாரி அரசியல் கட்சிகள் எடுத்துக்கிட்டா இந்த மாற்றத்துக்கு எல்லாம் அதிரடியா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா தனிநபர் வரிமுறை என்பது பாரம்பரியத்தை அடிப்படையா வச்சது. பாரம்பரிய குடும்ப அமைப்புகளுக்கு இது எதிரானது முற்றுமுழுதாக அப்படின்னு சொல்றாங்க. குடும்ப மதிப்புகளுக்கு இது ஒத்தே போகாது, பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அவங்களோட இந்த தகவலும் அவங்களுடைய இந்த வலியுறுத்தலும் ஒரு பகுதி வாக்காளர்களை சென்றடைஞ்சிருச்சு அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்களும் சொல்றாங்க. கருத்து கணிப்புகள் எடுத்துக்கிட்டா இந்த முன்மொழிவுக்கு சுமார் 53% ஆதரவு இருக்கிறார். இருந்தாலும் வாக்கெடுப்பு தொகுதி நெருங்க ஆதரவு தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. சுவிட்சர்லாந்துல பொதுவாகவே வாக்கெடுப்புக்கு முன்னாடி மாற்றத்திற்கான ஆதரவு தளர்வது வழக்கமாகும் என்றதும் அரசியல் வல்லுநர்களோட கருத்து. இதே நேரத்தில் மற்ற 2 முக்கிய விவகாரங்கள் வாக்காளர்களிடையே வேறுபாட்டு நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கு. பண பரிவர்த்தனையை அரசியலமைப்பில் உறுதி செய்த முயற்சிக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கிறதா தான் சொல்லப்படுது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதிகரித்து கொண்டே இருக்கு. இருந்தாலும் பணத்தை பயன்படுத்துற உரிமையை சட்ட ரீதியா பாதுகாக்கணும் என்ற கோரிக்கையும் பலரிடையே வலுப்பெற்றிருக்குன்னு சொல்லப்படுது. அதோட சுவிட்சர்லாந்துடைய தேசிய ஒளிபரப்பு களமா இருக்கக்கூடிய சுவிஸ் புராட்காஸ்டிங் கார்ப்பரேஷனுக்கு செலுத்தப்படக்கூடிய உரிம கட்டணத்தை குறைக்கிற முன்மொழிவு நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்காம். இருந்தாலும் அந்த முன்மொழிவு தோல்வி அடைஞ்சா ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட மாற்று திட்டத்தின் மூலமாக உரிம கட்டணம் ஓரளவுக்கு குறைக்கப்படுவது சாத்தியம் என்று சொல்லப்படுது. இதனால எதிர்வரக்கூடிய வாக்கெடுப்பு முடிவுகள் எல்லாம் சுவிட்சர்லாந்தினுடைய தனிநபர் வரி கொள்கையத்தோட ஊடக நிதி அமைப்பில மிக முக்கியமான தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.